நெருப்பு ராசியை சேர்ந்தது தாங்க இந்த மேச ராசி. பெரும்பாலும் நீங்கள் பாருங்கள், சவால்களை கூட தைரியமாக எதிர்கொண்டு எந்த ஒரு விஷயத்துலையுமே முதன்மையாக வரக்கூடியவங்களாக இருப்பீங்க. சுதந்திரமான போக்கு இருக்கும். பெரும்பாலும் மேசராசி அன்பர்கள் நீங்கள் நீதிமான்களாக இருப்பீங்க. அநீதியை கண்டா பொங்கக்கூடியவங்களாக இருப்பீங்க. உங்களுக்கு ஒரு பொறுப்பு கொடுத்தா அதை சிறப்பாக செஞ்சு காட்டுவீங்க. நெருப்பு ராசி அப்படிங்கிறதுனால இந்த கோபம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். சில நேரத்தில் உங்களோட கோபம் உங்களுக்கு சாதகமாகவும் அமைஞ்சிருக்கும், பல இடத்துல பாதகமாகவும் மாறியிருக்கும். செவ்வாய் பகவான் ராசி அதிபதி அப்படிங்கிறதுனால பொறுமையை கையாண்டா நீங்கள் பெரும்பாலும் நன்மையை பெறலாம். ஏன்னா பூமி தாயின் மகனாக செவ்வாய் பகவான் பார்க்கப்படுது. அப்படிப்பட்ட செவ்வாயை நீங்கள் ராசி அதிபதியாக கொண்டவங்க. செவ்வாய்க்கிழமையில் நீங்கள் முருகப்பெருமான் வழிபாடு செய்வதால் நல்ல ஒரு மேன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் பெற முடியும். உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா பழனி ஆண்டவருக்கு அரோகரா அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. முருகனின் அருளால் மேசராசி அன்பர்கள் உங்களோட வாழ்க்கையில் எல்லா வகையிலுமே நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் பெற்று நலமுடன் வாழ வாழ்த்துக்களையும் உங்களுக்காக முருகப்பெருமானிடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். அதே போல் உங்கள் சுய ஜாதக கணிப்பை நீங்கள் எளிய முறையில் தெரிஞ்சுக்க விரும்புனா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி உங்கள் ஜாதக கணிப்பை தெரிஞ்சுக்கலாம். எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வை இதனால் நீங்கள் பெறலாம். மேசராசி 12 ராசிகளையுமே முதல் ராசி அப்படிங்கிறதுனால எந்த ஒரு விஷயத்திலுமே முதலிடம் நீங்கள் பிடிக்கணும் அப்படின்னு விரும்பக்கூடியவங்களா இருப்பீங்க. தலைமை பொறுப்பை சிறப்பாக ஏற்று செயல்படுத்தக்கூடியவங்களா இருப்பீங்க. எந்த ஒரு விஷயத்திலுமே நல்ல ஒரு ஆற்றல் வேகம் இருக்கும். உங்களோட பணிகளை திறமையாக செய்து முடிக்கக்கூடியவங்க. சவால்களை எதிர்கொள்றதுலையும் துணிச்சலாக செயல்படுவீங்க. எவரையுமே பெருசாக சார்ந்திருக்க மாட்டீங்க. தனித்து வாழணும், தனித்து நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் செய்யணும் அப்படிங்கிறதுல விருப்பம் கொண்டவங்களா மேசராசி அன்பர்கள் நீங்கள் இருப்பீங்க. நீதிமான்களாக இருப்பீங்க. அநீதியை கண்டா பொறுக்க முடியாது உங்களால். சில நேரத்தில் கோபப்பட்டு உணர்ச்சி வசப்பட்டு சில பிரச்சனைகளையுமே சிக்கியிருப்பீங்க. மனிதளவில் ரொம்பவுமே சக்தி வாய்ந்தவங்க. எப்பொழுதுமே நீங்கள் உற்சாகத்தோடு செயல்படுவீங்க. உங்களுக்கு பாருங்கள், இந்த மாதத்தின் கிரக அமைப்புகள் என்ன மாதிரியான அமைப்பை கொடுத்துருக்கு அப்படிங்கிறதையும் இந்த வருடம் முடிவதற்குள்ளே என்ன மாதிரியான அமைப்பை நீங்கள் பெற போகிறீங்க அப்படிங்கிறதையும் நாம் இப்போ இந்த பதிவில் பார்க்கலாம். ஜோதிடத்தில் கிரகத்தோட தலைவனாக கருதக்கூடிய சூரியன், இந்த சூரியன் பாருங்க சிம்ம ராசியின் அதிபதி. இவர் ஒரு ராசியில் 1 மாத காலம் இருப்பார். சூரியன் தன்னோட ராசியை மாற்றும் போதெல்லாம் தமிழ் மாதம் பிறக்கும். அந்த வகையில் சூரியன் இப்போ விருச்சிக ராசியில் பயணிச்சுட்டு வந்தார். அந்த நிலையில் டிசம்பர் 16ஆம் தேதி சூரியன் தனுசு ராசிக்குள்ளே நுழைஞ்சார். இந்த தனுசு ராசியின் அதிபதி குரு பகவான். சூரியன் இந்த ராசியில் ஜனவரி 16ஆம் தேதி வரைக்கும் இருப்பார். இந்த காலகட்டம் தான் இப்போ மார்கழி மாதமாக இருக்குது. சூரியன் இந்த ராசியில் ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வுகளையும் இந்த ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய 1 மாத காலமும் மேசம் ராசி அன்பர்கள் உங்களுக்கு என்ன மாதிரியான அமைப்புகள் உருவாகும் அப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா ஒவ்வொரு கிரகங்கள் பயிற்சி நடக்குது அப்படின்னாவே அது 12 ராசிக்குமே தாக்கத்தை ஏற்படுத்தும். இந்த தமிழ் மாதத்தின் கிரகநிலை அமைப்பால் மேசராசி அன்பர்கள் நீங்கள் என்ன மாதிரியான அமைப்பை பெற போகிறீங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். மேசராசியில் இருக்கக்கூடிய அஸ்வினி, பரணி, கார்த்திகை இந்த 3 நட்சத்திரக்காரங்களுக்கும் என்ன அமைப்புகள் உருவாகி இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். மேசராசி 9வது வீட்டிற்கு சூரியன் செல்றாரு. இதனால மார்கழி மாதத்தில் இந்த ராசிக்காரங்க நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியிலுமே வெற்றி வாய்ப்பை பெறுவீங்க. செல்வம், செழிப்பு, மகிழ்ச்சி இது எல்லாமே உங்களை தேடி வரும். முதலீடுகளில் இருந்து நல்ல லாபத்தை பெறுவீங்க. வருமானத்தில் சிறப்பான உயர்வையுமே நீங்கள் இந்த மாதம் பெற போறீங்கன்னு சொல்லலாம். வெள்ளை மனம் படைச்சவங்க தான் மேசராசி அன்பர்கள். நீங்கள் இந்த ராசியில் அஸ்வினி, பரணி, கார்த்திகை 1ஆம் பாதம் இந்த 3 நட்சத்திரங்களும் இருக்குது. உங்களுக்கு இந்த அமைப்பால் என்ன மாதிரியான விளைவுகளை சந்திக்க போகிறீங்க, என்ன அமைப்பு நல்ல விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத விளக்கமாக பார்க்கலாம். முதல்ல மேசம் ராசியில் இருக்கக்கூடிய அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு உழைப்பையும் நேர்மையும் முதலீடாக போட்டு எடுத்த வேலையை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய தன்மை கொண்டவங்க அஸ்வினி நட்சத்திரக்காரங்க நீங்கள். உங்களுக்கு இந்த மாதம் பாருங்க கிரக அமைப்புகள் சில நன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கு. பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் ஞான மோட்சக்காரகன் சஞ்சாரம் செய்கிறாரு. ஞான மோட்சக்காரகன் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சாரம் செஞ்சாலும் பூர்வ புண்ணியாதிபதி சூரியன் உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் பாக்கிய ஸ்தானத்தில் இந்த 2 கிரகங்களும் சஞ்சாரம் செய்யுது. இந்த சஞ்சாரத்தால் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தா விஐபிகளோட ஆதரவு கிடைக்கும். வெளி வட்டாரத்தில் உங்களோட செல்வாக்கு உயரும். நீங்கள் எடுத்த வேலைகளை எல்லாமே சிறப்பாக செஞ்சு முடிப்பதற்கு ஏற்ற சூழல் உருவாகும். இதுக்கு முன்னாடி உங்கள் தந்தைக்கிட்ட நிறைய வாக்குவாதம், சண்டை, பிரச்சனை அப்படின்னு குடும்பத்துலேயும் ஒரு சூழல் நல்லா இருந்திருக்காது. ஆனால் இந்த மாதத்தோட அமைப்பை பார்த்தா தந்தையின் ஆதரவு உங்களுக்கு பக்கபலமாக பலனை ஏற்படுத்தும். குடும்பத்தில் ஏற்பட்டிருந்த சங்கடங்கள் நீங்கிடும். நினைச்ச காரியத்தை எல்லாமே நினைச்சபடி நடத்திக்கிட்டு ஒரு சிறப்பான உயர்வையும் நல்ல ஒரு நிலைமையும் நீங்கள் இப்போ உருவாக்க போகிறீங்க. ஏன் உங்கள் பிள்ளைங்களால் கூட பெருமை வந்து சேரும்.
சிலருக்கெல்லாம் பூர்வீக சொத்துல நிறைய விவகாரத்தை கடந்த காலத்தில் சந்திச்சுட்டு வந்திருப்பீங்க. அந்த சட்ட சிக்கல்களுமே இந்த மாதம் முடிவுக்கு வரும். சொத்து விவகாரத்தில் ஏற்பட்ட சட்ட சிக்கல் முடிவுக்கு வரும். சொந்த இடம் வீடு வாங்கும் முயற்சி வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதம் 25ஆம் தேதி வரைக்கும் விருச்சகத்தில் சஞ்சரிக்கும் புதன் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை உங்களுக்கு அதிகரிப்பார். வியாபாரிகள் கலைஞர்கள் எதிர்பார்த்த ஒப்பந்தங்களை சிறப்பாக பெறுவீங்க. வங்கியில் கேட்டிருந்த பணமுமே கை வந்து சேரும். பணப்புழக்கம் பெரும்பாலும் உங்களுக்கு அதிகரிப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே திட்டமிட்டு செயல்படுத்துங்க. திட்டமிட்ட வேலையெல்லாம் சிறப்பாக நடந்து முடியும். மாணவர்கள் உங்களுக்கு பாருங்கள், படிப்பு விஷயத்தில் இப்போ அக்கறை அதிகரிக்கும். ஏன்னா உங்கள் பாக்கிய அதிபதி பாருங்க குரு பகவான். அதனால் இவர் குரு பகவான் வக்கரம் அடைஞ்சிருக்கிறதுனால உங்களோட செயல்களில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக செயல்படணும். அக்கறை எடுத்துக்கிட்டு எந்த ஒரு விஷயத்துலையுமே நிதானமாக பொறுமையாக செயல்படுத்துங்க. நீங்கள் பெரும்பாலும் நன்மைகளை இந்த மாதம் பெறலாம். மற்றவங்க சொல்லக்கூடிய வார்த்தையை அப்படியே எடுத்துக்காம அதில் இருக்கக்கூடிய நன்மை என்ன தீமை என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதில் ஆராய்ஞ்சு முடிவெடுக்கிறது நல்லது. விவசாயிகளுக்குமே ஏற்பட்ட நெருக்கடி உங்களை விட்டு விலகிடும். கையில் பணப்புழக்கம் இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை இப்போ அதிகரிக்கும். குடும்பத்தில் சுபிட்சமான நிலை வரும். நீங்கள் இந்த மாதம் ஏற்படக்கூடிய நன்மை அதிகரிக்கணும் அப்படின்னு நினச்சா நீங்கள் பரிகாரமாக கற்பக விநாயகரை வழிபட்டு பாருங்கள். வளமான வாழ்க்கையை பெறுவீங்க. அடுத்து பரணி நட்சத்திரக்காரங்க, நீங்கள் பாருங்கள், நினச்சதை சாதிக்கிறதுல உறுதியாகவும் அதை தொடர்ந்து உழைச்சி நன்மைகளை பெறக்கூடியவங்களாகவும் இருப்பீங்க. உங்களுக்கு இந்த மாதம் முழுவதுமே சுக்கிரன் ரொம்பவுமே சாதகமாக சஞ்சாரம் செய்கிறாரு. ஆடை ஆபரண சேர்க்கை இருக்கும். கையிருப்பு அதிகரிக்கும். முகப்பொலிவுமே தேஜஸாக இருக்கும் பாருங்க. தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம், எதிர்ப்பு போட்டி பிரச்சனை இதெல்லாம் விலகிடும். தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் இப்போ பெற போகிறீங்க. அதே போல் பிரச்சனை போட்டி இந்த நிலை மாறும். கணவன் மனைவி இருவருக்குள் ஏற்பட்ட போராட்டம் விலகிடும். இருவரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து அனுசரணையாக செல்லுங்க. ஒற்றுமையாக பெறுவீங்க. புதிய வாகனம் இடம் வீடு வாங்கும் முயற்சி வெற்றி வாய்ப்பை உங்களுக்கு தரும். கோவில்களுக்கு குடும்பத்தோடு சென்று வேண்டுதலை நிறைவேற்றிட்டு வரக்கூடிய நிலை இப்போ உங்களுக்கு ஏற்பட போகுது. உங்ககிட்ட உதவி அப்படின்னு கேட்டு வந்தவங்களுக்கு உங்களால் இயன்ற உதவியை செய்யக்கூடிய அளவுக்கு உங்களோட நிலையும் இப்போ உயரும். உங்கள் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் இப்போ பெற போகிறீங்க. வேலை பார்க்குற இடத்துல ஏற்பட்ட சங்கடம் விலகிடும். பணியாளர்கள் பாருங்கள், நீங்கள் எதிர்பார்த்த இடமாற்றத்தையும் பதவி உயர்வையும் இப்போ பெற போகிறீங்க. திட்டமிட்ட வேலை திட்டமிட்டபடி நல்லபடியாக நடக்கும். இழுபறியாக இருந்த முயற்சி கூட வெற்றி வாய்ப்பை கொடுக்கும். அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கும். செல்வாக்குமே அதிகரிக்கும். லாப சனியும் ராகுவும் உங்களுக்கு இப்போ பணப்புழக்கத்தை அதிகரிக்கக்கூடிய அமைப்பை தராங்க. வியாபாரத்தில் நல்ல ஒரு லாபத்தையும் வேலையில் நல்ல ஒரு உயர்வையும் நீங்கள் பெறுவீங்க. உங்கள் நீண்ட நாள் கனவும் நனவாகும். உடல் நலத்தில் இருந்த கோளாறு நீங்கி உடல்நலம் சீரான வாய்ப்பை ஏற்படுத்தும். நன்மை அதிகரிக்க பரிகாரமாக நீங்கள் தில்லை காளியை வழிபட்டு வருவதனால எடுத்த வேலை அனைத்தையுமே வெற்றி வாய்ப்பை கொடுக்கும். தில்லை காளியை வழிபட்டு உங்களோட பணிகளை செய்யுங்க. நன்மைகளை பெறுவீங்க. அதுக்கப்புறம் மேசராசியில் இருக்கக்கூடிய கார்த்திகை 1ஆம் பாதம் கொண்ட உங்களுக்கு நீங்கள் பாருங்கள், எந்த ஒரு இடத்துலையுமே தனித்துவத்தோடு செயல்பட்டு உங்களுக்கான அதிர்ஷ்டத்தை பெறக்கூடியவங்களா இருப்பீங்க. உங்கள் ராசிக்கு பூர்வ புண்ணிய அதிபதி சூரியன் பாக்கியஸ்தானத்தில் நட்பாக இப்போ சஞ்சாரம் செய்கிறாரு. அதனால் இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு அரசு வழி முயற்சிகள் சாதகமான வாய்ப்பை ஏற்படுத்தும். வேலை தேடி வந்தவங்களுக்கும் எதிர்பார்த்த நல்ல ஒரு தகவல்கள் வரும். புதிய தொழில் தொடங்குவதற்கு எதிர்பார்த்து காத்திருக்கிற அனுமதி இப்போ கிடைக்கும். வேலையில் இருக்கிறவங்களுக்கு பல நெருக்கடிகள் இருந்திருக்கும். அந்த நெருக்கடிகளுமே இப்போ உங்களை விட்டு நீங்கும். எதிர்பார்த்த நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் இப்போ பெற போகிறீங்க. அரசியல்வாதிகளோட செல்வாக்கு உயரும். ஒரு சிறப்பான அதிர்ஷ்டம் இருக்குது. ஏன்னா அதிர்ஷ்டக்காரகன் சுக்கிரன் இப்போ உங்களுக்கு சாதகமாக சஞ்சாரம் செய்யறதுனால பொன் பொருள் சேர்க்கை இருக்குது. ஆடை ஆபரண சேர்க்கை இருக்குது. மறைஞ்ச புதனால் உங்களுக்கு செல்வம் செல்வாக்கு இப்போ அதிகரிக்குது. நீங்கள் பாருங்கள், நினச்ச வேலைகளை நினச்சபடி சிறப்பாக நடத்தி முடித்து நன்மையை பெற போகிறீங்க. எதிர்பார்த்த பரவான வரவுமே சீராக இருக்கும். சொல்லப்போனால் திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படும். திடீர் அதிர்ஷ்டம் ஏற்பட்டு உங்களை திக்குமுக்காட வைக்கும். குடும்பத்தில் நல்ல ஒரு ஒற்றுமை, உறவினர்கள் மத்தியில் நல்ல ஒரு செல்வாக்கு, வியாபாரம் தொழிலில் ஏற்பட்ட தடை தாமதம் இதெல்லாமே உங்களை விட்டு விலகிடும். ரொம்ப நாளாக நஷ்டத்தில் எங்கள் தொழிலுமே இந்த நேரத்தில் நீங்கள் நல்ல ஒரு லாபத்தை ஏற்படுத்தும் அமைப்புக்கு கொண்டு வருவீங்க. ஏன்னா உங்கள் ராசிக்கு லாபாதிபதியான சனி லாபஸ்தானத்திலே ஆட்சியாக சஞ்சாரம் செய்கிறாரு. இந்த ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்னா சீரான வரவு அதிகரிக்கும். மற்றவங்களுக்கு நீங்கள் உதவி செய்யக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு நிலை உங்களோட வாழ்க்கையில் இப்போ ஏற்படும். குடும்பத்தில் இருக்கிறவங்க மீது ஒரு அன்பு அக்கறை அதிகரிக்கும். மாணவர்கள் உங்களுக்கு பாருங்கள், படிப்பில் கொஞ்சம் அக்கறையாக செயல்படுத்துங்க. பெரும்பாலும்
நீங்கள் முழு மூஞ்சாக படிக்கிறது நல்ல ஒரு மதிப்பெண்ணை உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும். நீங்கள் பாருங்கள், இந்த மாதம் வரக்கூடிய நன்மைகளையும் அதிர்ஷ்டத்தையும் அதிக அளவு பெறணும் அப்படின்னா இந்த ஒரு விஷயத்தை பரிகாரமாக செய்யுங்க, நன்மையை பெறுவீங்க. அது என்னென்னா, சங்கர நாராயண வழிபட்டு வருவதால் சங்கடங்கள் விலகும், நன்மைகள் வந்து சேரும். பெரும்பாலும் மேசராசி அன்பர்கள் இந்த அஸ்வினி, பரணி, கார்த்திகை இந்த 3 நட்சத்திரக்காரங்களுக்குமே இந்த மாதத்தோட கிரக அமைப்பு அப்படிங்கிறது ரொம்பவுமே நல்லா இருக்குது. எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வு பெறக்கூடிய அமைப்பு இந்த மாதம் அப்படிங்கிறதுனால நன்மைகளை பெற்று நலமுடன் வாழக்கூடிய யோகம் பிறந்திருக்கு. வரக்கூடிய வாய்ப்புகள் அனைத்தையுமே சரியாக பயன்படுத்திக்கிட்டா நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் நீங்கள் நிச்சயம் பெறலாம். என்ன மேசராசி அன்பர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சு பாருங்கள். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே.